நிறைய நண்பர்கள் அதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறத நான் கண்கூடா இப்போ ஒரு மாதத்தில் தெரிஞ்சிருக்கேன். அப்போ அதிர்ஷ்ட எண் பார்த்து அந்த டிக்கெட்டை வாங்கி, அது நமக்கு அதிர்ஷ்ட எண்ணா இருந்துடலாம்ல. இப்போ நாட்கள் என்று சொல்றாரு அவர். நாட்கள் என்பது வந்து 1ஆம் தேதியில் பிறந்தால் 1, 10, 19, 28 இது வந்து தேதிகள். அதை நாட்கள்னு சொல்லிக்கலாம், தேதின்னு சொல்லிக்கலாம். ஆக மொத்தத்தில் அதை எண் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அதை கூட்டெண் வரிசையிலையும் எடுத்துக்கலாம். இப்போ 28னா 1 வரும், 19னா 1 வரும், 10 என்றால் 1 வரும். அப்போ லாட்டரி டிக்கெட்டில் லாஸ்ட்டில் ஒரு எண் கொடுத்துருப்பாங்க. அந்த எண் தான் அங்கே விழுகக்கூடிய எண். அதை நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணான்னு அதெல்லாம் அப்படியே வரிசையாக கூட்டி பார்த்தீங்கன்னா கூட்டுப்புள்ளி வந்து 1 வந்துடும். இது ஒரு உதாரணத்துக்கு 1ஆம் தேதிக்காரருக்காக வேண்டி ஒரு 1 எண்ணுக்காகனா அதிர்ஷ்ட எண். அப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா அது 1 வரும், அல்லது 4 வரும், அல்லது 5 வரும். இந்த டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. முயற்சி தான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதை சொன்ன மகான், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாற் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப முயற்சி என்பதும் தேவை என்பது வள்ளுவனின் கருத்து. அது காலம் சாதகமாக இருந்தால் அது வெற்றியை தரும் என்பதும் வள்ளுவன் கருத்து. அதனால தான் அவர் சொல்வார், எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் கண்ணென்ப தக அப்படின்னு சொல்வார். எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அப்ப எண் என்பது நம்முடைய தேதி, அது எண். எழுத்து என்பது கோள்கள், அது ஜாதகம். அப்போ இந்த இரண்டும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது நாம் நிச்சயமாக ஒரு வெற்றியை அடைந்து விடலாம். அது லாட்டரி டிக்கெட்டில் தான் வெற்றி பண்ணுங்கிற அவசியமே இல்லை என்பதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா காலம் நமக்கு கொடுப்பதாக இருந்தால் எந்த வகையில் வேணாலும் நமக்கு நன்மையை செய்யலாம் அல்லவா. அது லாட்டரி டிக்கெட்டில் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருப்பினும் மற்றவைகள் வந்து இப்போ நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த யோகங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது. லாட்ரி மட்டும் கண்ணுக்கு தெரியும், அவ்வளோதான். இது எல்லா நாடுகள்லையும் இருக்குது. அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க மக்கள். அப்போ கண்ணுக்கு தெரிந்த விஷயன்றது லாட்டரி டிக்கெட். இதுதான் மனிதனுக்கு தெரிந்த விஷயம். அதை மட்டும் தானே சார் நோக்கி போக முடியும். எங்கே புதையலை தேடி போக முடியும், எங்கே அரசியல் நோக்கி போக முடியும், எங்கே பெரிய பதவி அடைய முடியும், இதெல்லாம் அப்படின்னு போகும்போது கேள்வி கேட்பாங்க. நம்ம வரம் என்பது, நம்ம வாங்கி வந்த வரம் என்பது நம்மளுடைய ஒரு எல்லைக்குள்ளே வச்சுருக்கோம். அந்த எல்லையை தாண்டி நாம் போக முடியாது. அந்த வாழ்க்கையில் என்ன மாதிரி எல்லைன்னா எல்லா விதமான சந்தோஷங்கள் என்ன இருக்குங்கிற நம்ம பகிர்ந்து பார்த்தா நம்ம எவ்வளோ நல்லவனாக இருக்கோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்திருக்கு, எவ்வளோ இறைவன் நம்ம நல்லது செஞ்சுருக்காருங்கிறது நமக்கே புரிஞ்சிடும். அப்போ வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பணம் என்ற எல்லைக்கோட்டுக்குள்ளே தான் இறைவன் நம்மளை வைத்து படைத்திருக்கிறார். பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் உலகம் இல்லை. இதுதான் கண்ணதாசன் சொல்லியிருப்பார், காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கே அது தெரியும்ப்பா அப்படிம்பார்.